பீப் கடை நடத்தக்கூடாது என மிரட்டிய பாஜக நிர்வாகி மீது போலீசார் 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதனை கண்டிக்கும் விதமாக ஊர் மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் உடையாம்பாளையம் பகுதியில் ஆபிதா மற்றும் ரவி தம்பதியினர் பீப் கடை நடத்தி வருகிறார்கள். கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு அந்த பகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி, அதாவது மாநகர் மாவட்ட செயலாளர் ஓபிசி அணியைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் கோவில் மற்றும் பள்ளிக்கூடம் இருக்கிறது, இந்த பகுதியில் மாட்டு இறைச்சி கடை நடத்தக்கூடாது என பேசியதாகவும் அந்த பேசிய வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து ஆபிதா மற்றும் ரவி தம்பதியினர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் மற்றும் துடியலூர் போலீசார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். அதாவது மிரட்டல் மற்றும் வெறுப்பு மற்றும் பகைமை உள்ளிட்ட 4 பிரிவின் கீழ் வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் உடையாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஊர் மக்கள் மற்றும் சுப்பிரமணியின் உறவினர்கள், பாஜகவினர் என 500க்கும் மேற்பட்டவர்கள் உடையாம்பாளையம் பகுதியை சாலையில் முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஊர் மக்கள் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த பாஜகவினர் மற்றும் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சாலை மறியலை கைவிட வைத்தனர். தொடர்ந்து அவர்கள் வைத்த கோரிக்கையானது சுப்பிரமணி மீது பதியப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும். அதே சமயம் சுப்பிரமணியை தேடிய சுப்பிரமணி வீட்டிற்கு வந்த போலீசார் 10க்கும் மேற்பட்டோர் வீட்டில் தாழ்பால் மற்றும் பீரோ போன்றவை உடைத்திருப்பதாகவும் அவ்வாறு வந்தவர்கள் யார் எனவும் அவர்களின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். தொடர்ந்து இந்த பீப் இறைச்சி விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் சூழலில் தற்போது ஊர் மக்கள் ஒரு 500 பேர் சாலை மறியலில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து போலீசார் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். சுப்பிரமணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஊர் மக்கள் இந்த